என்றும் உள்ளது. எத்தனை பேர் ஆண்டவர் நல்லவர்னு சொல்கிறீங்க? ஆமாம், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மாறலாம், சொந்த பந்தங்கள் மாறலாம், உற்றார் உறவினர்கள் மாறலாம், மாறாத ஒரே ஒரு நல்ல உறவு யாரு? ஏசப்பா தான் சொல்கிறவங்க மட்டும் நல்லா கையை தட்டி இருக்கணும். ஏசையா நீர் இல்லாமல் வாழ்ந்திட முடியாதையா. ஏசையா நீர் இல்லாமல் வாழ்ந்திட முடியாதையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் யார் என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நான் இருந்துருவேன். என் அப்பா என்னை விட்டு போனார்னா என்னால் இருக்க முடியாது. அவங்க மட்டும் நல்லா சொல்லலாமா? ஏசையா நீர் இல்லாமல் வாழ்ந்திட முடியாதையா. உம் கரம் நீட்டி என்னை தூக்கினீரே, உம் கரம் நீட்டி என்னை தூக்கினீரே. ஏசையா நீர் இல்லாமல் வாழ்ந்திட முடியாதையா. ஏசையா நீர் இல்லாமல் வாழ்ந்திட முடியாதையா. யோசேப்பை போல குழியிலே தள்ளப்பட்டு, தானியேலை போல ஏளனமா எண்ணப்பட்டு, யோசேப்பை போல தள்ளப்பட்டு, தானியேலை போல ஏளனமா எண்ணப்பட்டு, ஆதரவு கோலாய் இருந்தீரையா. ஆதரவு கோலாய் இருந்தீரையா. என் வாழ்வில் ஆதரவு கோலாய் இருந்தீரையா. ஆதரவு கோலாய் இருந்தீரையா. உம் கரம் நீட்டி என்னை தூக்கினீரே, உம் கரம் நீட்டி என்னை தூக்கினீரே. உம் கரம் நீட்டி என்னை தூக்கினீரே, உம் கரம் நீட்டி என்னை தூக்கினீரே. போதும். அருமையான அண்ணன் அவங்க பாடியிருக்கிற பாடல் உலகமெங்கிலும் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் அவரை வச்சிருக்கிறாரு, அவர் பயன்படுத்துகிறார். இன்னைக்கு இங்கே நம்ம சபையில் இங்கே இந்த இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். ஊழியக்காரர் இருந்தாலுமே நல்லா கவனம் பண்ணணும். சின்ன ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கனவான்களை நாம் கனப்படுத்த வேண்டும். அவர் பாடியிருக்கிற பாடல் அநேக உள்ளங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்பி இருக்கிறது. கர்த்தர் பக்கத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் நடத்தின்னு இருக்கிறார். இப்போ வரவையில் கூட அவர் சாட்சி சொல்லியிருந்தார். யார் எவருனே தெரில, ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பிள்ளை என் பாட்டியே கேட்டுனுக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு ஆஃபரிங் அனுப்பிச்சி விட்றாங்க. அது என்னது? பாட்டு. அவர் பாடியிருக்கிற பாட்டு ஆண்டவர் கிரியை செய்தார். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உம்முடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற அருமையான அண்ணன் நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். தேவதாசரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. மாம்சங்கள் ஒன்றும் செயல்படாதபடிக்கு தேவ ஆவியானவர் நீர் முழுமையாய் ஆண்டவரே இருக்கிற எல்லா நேரங்களில் உம்முடைய நாம மாத்திர மகிமைப்பட என் தேவன் உதவி செய்வீராக. பாடுகிற பாடல்கள் தேவ வார்த்தையில் உம்முடைய நாம மகிமைப்பட உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்னும் தடைப்பட்ட ஜனங்களை கொண்டு வாங்க. அவர்களும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க என் தேவன் உதவி செய்வீராக. எல்லா துதிகன மகிமையை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இப்போ அவர் பாடின பாடல் அவர் எழுதி ராகம் போட்டு அவங்க டீமோட யூடியூப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. கைத்தட்டி இன்னும் நிறைய பாடல்கள் எழுத பாட கர்த்தர் கிருபை தரட்டும். பாஸ்டர் இடத்துல கொடுக்கலாம். வாங்க பிரதர், ப்ளீஸ் கைத்தட்டி. கையை வைத்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? பக்கத்தில் பாருங்கள். அப்பா, அந்த சிரிப்பை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் தான். மோசேவை பார்த்த உடனே ஆரோனுக்கு சந்தோஷம், ஆரோனை பார்த்த உடனே மோசேக்கு சந்தோஷம்.
ஏன்னா செய்ய போகிற வேலை ரொம்ப பெருசு. செய்ய போகிற வேலை ரொம்ப பெருசுன்றதுனால மோசே ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. நான் போக மாட்டேன், என்னால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. நான் திக்குவாய் மந்த நாவு. நிறைய பேர் சபையில் அப்படி தான் இருப்பாங்க. ஏம்மா சத்தமாக பாடல? ஐயா இன்னும் முடியல, வரல ஐயா. தொண்டை பக்கத்தில் கேளுங்க, தொண்டை ஏதாவது கட்டிகிட்டு இருக்கா? சௌக்கியமாக இருக்கீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? சபையில் வந்தால் தான் என்ன பண்ணோம், அப்படி ஒரு அசைவு வரும். அமைதியான ஆராதனை பண்ணிடவே கூடாது. எங்கேயுமே பண்ணால் என்ன வரும், அவர் வருவார். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வந்தா இடம் என்ன பண்ணும்? ஏன்னா ஒரு சிலர் சொல்ல மாட்டேன்றீங்க. அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி இருந்தார்கள். அவர்கள் கூடி இருந்த இடம் அது எந்த இடமா இருந்தாலும் அசையும். நம்முடைய தேவனுக்குரிய வல்லமை எப்படிப்பட்டதுன்னா, நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினா அது எந்த ஸ்தானமாக இருந்தாலும் நம்மிடத்தில் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறது. நாம் அவரிடத்தில் சேருவதற்கு எந்த தகுதியுமே இல்லை. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? உண்மைதான் ஐயா. நாம் அவர் மகிமைக்கு போய் சேர்றதுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி இல்லை. ஆனால் தகுதியே இல்லாத எனக்கு தான் அவர் கூப்பிட்டு கட்டாயப்படுத்தி என்ன கொடுக்குறாரு, தயவை கொடுக்கிறார். அதனால தான் நாம் அவரை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. எல்லாரும் மாறிட்டாங்க. நம்மளோடு கூட வந்த மனுஷன் மாறிட்டான். நாம பார்க்கிற சூழ்நிலை மாறிச்சு. அப்படிதானே? நல்லா வெயில் காஞ்சிட்டே இருக்கும். சாயந்தரான உடனே என்ன வரும், சூழ்நிலை மாறும். ஆனால் அப்பா என்னைக்குமே மாறாதவர். உங்களை கையை பிடிக்கும் போது எப்படி இருந்தாரோ அதே அன்போடு தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவர் எப்படிப்பட்டவர் தான்? ஆச்சரியமானவர், என் வாழின் அதிசயமானவர். நீங்க சொல்லுங்க சத்தமா, ஆச்சரியமானவர், என் வாழ்வின் அதிசயமானவர். கையை தட்டி எல்லாரும். நமக்கு காண்பித்த எந்த தயவுக்கும் நாம பாத்திரன் இல்லை. அவர் நம்மோடு கூட வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. 100க்கு அதிபதி சொன்னார், நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்ல. தகுதி இல்லாத நம்மை தகுதி படுத்தினவரை பார்த்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்த்தேனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை.
மாறாமலே மாறாமலே உடனிருந்து விலகாமலே மாறாமலே உடனிருந்து விலகாமலே. உங்க தலைக்கு மேல கையை தட்டி ஆச்சரியமானவர் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் எதிர்பார்க்கிற முடிவுகளை கொடுக்கிறவர். இன்னைக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு நீங்க என்ன முடிவை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ, எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ, அதற்கு விரோதமா இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போடுகிறவர் இப்ப உங்க அருகாமையில் வரப்போறார். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவர். எல்லாரும் சேர்ந்து எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவர். வழியறியா அலைந்த கண்டீரே. அவர் நம்மை காண்கிறது, உன் வேதனையை காண்கிறவர், உன் நிந்தையை காண்கிறவர், உன் கண்ணீரை காண்கிறவர். ஆச்சரியமானவர் என் வாழும் அதிசயமானவர். ஆச்சரியமானவர் என் வாழும் அதிசயமானவர். ஆமென். இது குடும்ப ஆசீர்வாத கூட்டம். இந்த குடும்பத்தை போல என் குடும்பம் இருக்கணும்னு எந்த குடும்பத்தை நீங்க சொல்லுங்க. அமைதியா இருந்தீங்கன்னா நேரம் போய்கிட்டே இருக்கும், நான் பாடிக்கிட்டே இருப்பேன். ஆச்சரியமானவர் என் வாழ்வின் அதிசயமானவர். நான் கண்ணை மூடக்கூடாதுன்னு நீங்க அவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருங்க. நான் கண்ணை மூடிட்டேன்னா நான் திறக்கும் போது இங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. ஆமென். ஏன்னா அவரோடு நம்ம சேர்ந்துட்டோம்னா இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமி. நான் ஒரு படி ஏறிட்டேன்னா திரும்பி எல்லாம் கீழே ஏறி போய்கிட்டே இருப்பேன். 2 பேர் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க, எலியாவும் எலிசாவும். இப்போ என்ன வருது? சுழல் காற்று வருது. ஐயோ ஒருத்தனை அபிஷேகம் பண்ணிட்டு தனியா விட்டு போயிருமேலாம் நினைக்கல. யாரு? எலியா. அவர் வந்துட்டாருன்னா அவர் கூட ஏறி, அதுதான் ஆராதனை. இங்க இருக்கிற சூழ்நிலையை பார்க்க கூடாது, நம்ம பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு பார்க்க கூடாது. இந்த இடத்த நீங்க மறக்கணும். ஆமென். இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த போராட்டத்தை நீங்கள் இப்போ மறக்கணும். நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கடைசி வரை அதை மறந்துடுவீங்க. நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா கூட அந்த போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு எந்த குடும்பத்தை பிடிக்கும்னா இஸ்ரவேலுடைய குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும். இஸ்ரவேலுடைய குடும்பத்தில் யார் யார் இருந்தாங்க? ராகேல்,
லேயா. ஏன்னா அந்த ரூத்துவை அங்கே இருக்கிற ஜனம்லாம் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் வீட்டாரை கட்டுவித்த ராகேலை போலவும் லேயாளை போலவும் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். உங்கள் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உங்கள் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறாரு? இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்தது போலவே இன்றைக்கு உங்கள் வீட்டை கர்த்தர் கட்ட போகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிந்தையை கர்த்தர் இன்றைக்கி எடுக்க போகிறார். உங்கள் இருதயத்தை அமிழ்த்து கொண்டிருக்கிற அந்த பாரத்தை இன்றைக்கி கர்த்தர் எடுக்க போகிறார். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த போராட்டத்தை இனி நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எகிப்தியனை இனி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறதே இல்லை. இனி சத்துரு உங்களை அடிமைப்படுத்த முடியாது. ஆமென். கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தலாமா? ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு உங்க வீட்டை கர்த்தர் கட்டுவிக்கணும். என் வீட்டை கர்த்தர் கட்டணும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் நம்ம பிரயாசத்தை கொஞ்சம் அப்படி ஓரம் வச்சிருங்க. இப்ப யார் கட்ட போறா? அவர் கட்ட போறார். பிசாசு எந்த குடும்பத்தெல்லாம் இடிக்கணும்னு நினைச்சானோ அந்த பிசாசுக்கு முன்னாடி கர்த்தர் உங்க குடும்பத்தை கட்டி தான் அனுப்ப போறார். எந்த குடும்பத்தை உடைக்கணும்னு நினைச்சானோ அதே மனுஷனுக்கு முன்னாடி உங்க தலையை கர்த்தர் உயர்த்த தான் போறார். உங்களை மேன்மைப்படுத்த தான் போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ உங்க மேல் அதற்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் அனுப்புகிறார். இப்போ ஒரு சில குடும்பங்கள் இருக்கிற எல்லா இருளும் கர்த்தர் எடுக்க போறார். ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் உங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் சில இருளை பிசாசு வச்சிடுவான். ஆமென். என்ன வேதம் சொல்லுது? ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடிக்கிட்டே இருந்தார். ஆழத்துல என்ன இருந்துச்சா? இருள் இருந்துச்சு. அங்க வெறுமை இருந்துச்சு. ஆனா அவர் அசைவாட அந்த வெறுமையெல்லாம் எப்படி மாறுச்சோ, அந்த ஆழத்திலிருந்து இருள் எப்படி நீங்குச்சோ, இன்றைக்கு இந்த சபையின் மேல கர்த்தர் அசைவாட போறார். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல அவர் அசைவாட போறார். அவர் அசைவாட உன் குடும்பத்தில் மறைஞ்சிருக்கிற எல்லா இருளையும் கர்த்தர் எரிக்க போறார். எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்க போறார். எல்லா விதமான சத்துருவின் கோட்டைகளை கர்த்தர் இன்றைக்கு இடிக்க போறார். இன்றைக்கு உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டி தான் அனுப்ப போறார். ஆமென். எத்தனை பேர் கரங்களை தட்டி சொல்ல போறீங்க? சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை கையை தட்டி சொல்லுங்களேன். சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை நாட்களுக்கு சரியாக நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக இப்போ அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் அனுப்புகிறார். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. உங்க சத்தத்தை வயத்தி சொல்லுங்களேன். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின பயவுக்கெல்லாம் நான் பார்த்திருந்த இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சொல்லுங்க. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி வந்து மாறாமலே இன்னைக்கு சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய்
நடத்தி வந்தீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமான எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க ஆச்சரியமானவரே நீர் ஆச்சரியமானவர் நீர் அதிசயமானவர் நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை ஆச்சரியமானவரே அதிசயத்தை செய்கிறார் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு பிள்ளையை போல சுமக்கிறவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல இதுவரைக்கும் உன்னை சுமந்து வந்திருக்கிறார் உன்னை கைவிடும்படி அல்ல நீ வெட்கப்படும்படி அல்ல நீ தலை குனிந்து வாழும்படி அல்ல இந்த முறை நிச்சயம் உன் தலையை கர்த்தர் உயர்த்ததான் போறார் நீ எந்த மனுஷனுக்கு முன்னாடி வெட்கப்பட்டியோ அதே மனிதர்களுக்கு முன்பாக சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொண்டு உமது இரக்கம் இறங்கட்டும் ஒரு தேவ இரக்கம் விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொண்டு ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே எல்லாரும் அப்பாவை பார்த்து சொல்லுங்களா நீர் ஆச்சரியமானவரே என்னை அழைத்தவர் அதிசயமானவரே ஆச்சரியமானவர் என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே அவர் அசைவாட நம்ம எல்லா வெறுமையும் மாறுச்சு எல்லா இருளும் நீங்குகிறது எல்லா தடைகளும் மாறுது உடைக்கப்பட்டிருக்கிற உன்னை இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தினால உருவாக்குகிறார் எப்படி கொயவன் ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறானோ அதுபோல கர்த்தர் இன்றைக்கு உடைந்திருக்கிற உன்னை உருவாக்குறார் மனுஷ வார்த்தையில உடைக்கப்பட்ட உன்னை தயவுக்கெல்லாம் நான் பார்த்திரன் அழகாவீங்க நீங்க அவருடைய சட்டைகளுக்குள்ள வந்துட்டீங்கல்ல நீங்க அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டீங்கல்ல அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் இந்த முறை நிச்சயம் நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்க போறார் எல்லா வெறுமையும் இந்த முறை மாறப்போகுது உன் வாழ்க்கையில் இருக்கிற சகல குறைவு இந்த முறை நிறைவா மாறப்போகுது எல்லா குறைவையும் கர்த்தர் நிறைவாக்குகிறார் அவரை பார்த்து எல்லாரும் சொல்லுங்களேன் உடைக்கப்பட்ட அந்த ரூத் எத்தனை பேர் ஏளனமா பார்த்திருப்பாங்க
சொல்லிட்டாரு, அந்த பெண்ணை யாரும் அதட்டக்கூடாது. அவள் பொறுக்கி கொள்ளும்படி அவளுக்கு நீங்க அறுக்கிற அந்த அரிக்கட்டுல இருந்து சிலதை சிந்த விட்டுட்டே போங்க. அப்படி பொறுக்கி கொள்ளும்படி வந்த அந்த ரூத்துடைய வாழ்க்கையில இன்னைக்கு உன் வீட்டையும் கர்த்தர் அப்படிதான் கட்ட போறார். அற்பமா எண்ணப்படுகிற ஒண்ணு, அற்பமா எண்ணப்படுகிற உன் குடும்பத்தை இன்னைக்கு அவருடைய அபிஷேகத்தினால கட்ட போறார், அவருடைய மகிமையினால கட்ட போறார். தயவுக்கெல்லாம் நான் காத்திரல்ல, இதுவரையில் நீர் தாங்கியதற்கு எவ்வளவு நான் தகுதியில்லை. இங்க நிறைய பேர் அப்ப என்னால முடியலப்பா, என்னால ஓட முடியல, என்னால வாழ முடியல, சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்கல்ல. வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்னைக்கு அவரிடத்துல காத்திருக்கும்படி வந்திருக்கிறீங்கல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, இன்னைக்கு அந்த புது பலனை தான் கர்த்தர் கொடுக்க போறார். இன்னைக்கு நீங்க இங்கிருந்து போகும்போது அந்த புது பலனோடு தான் போக போறீங்க. புது பலன, புது பலன, புதிய பலன இன்னைக்கு கழுக போல கர்த்தர் எழும்ப செய்ய போறோம். உன்னை உயரங்கள்ல கொண்டு போக போறார். உயரமான இடங்கள்ல உன் கால்களை கர்த்தர் ஏறும்படி பண்ண போறார். பலன் இல்லைன்னு வந்திருக்கிறீங்கல்ல, என் பலன் போயிடுச்சப்பா, எனக்கு பலன் இல்ல, என்ன பலப்படுத்துங்கப்பா. அன்னைக்கு சிம்சோன் அப்படிதான் கேட்கிறார், ஆண்டவரே இந்த ஒரே ஒரு விசை, இந்த ஒரு விசை எனக்கு இறங்குங்கப்பா, இந்த ஒரு விசை என்ன பலப்படுத்தும். அவர் விட்டு ஆவியானவர் விலகியும், நல்ல கவனிங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். நம்ம அவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னா, எனக்காக இறங்குங்கப்பான்னு நீங்க சொன்னீங்கன்னா, உடனே நமக்காக இறங்கி வருகிறவர். ஆச்சரியமானவர் என் வாழ்வின் அதிசயமானவர், ஆச்சரியமானவர் என் வாழ்வின் அதிசயமானவர். இப்போ உங்க மேல அந்த புது பலனை கர்த்தர் அனுப்ப போறார். இப்போ உங்க வாயை திறந்து நீங்க ஆச்சரியமானவரே, நீர் அதிசயமானவர்னு சொல்ல சொல்ல ஒரு புது பலனை கர்த்தர் அனுப்ப போறார். அது என்ன பலனா? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அனுப்ப போறார். ஆமா, இந்த முறை சத்துருவை மேற்கொள்ளுகிற பலன, உன் பகைஞ்சனை மேற்கொள்ளுகிற பலன, உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை மிதிக்கிற பலன. ஆமா, வேதம் சொல்லுது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். இப்ப உங்க மேல இறங்கி வர போகிற பலன் எதை கொடுக்க போகுதுன்னா, உன் சத்துரு மேல அதிகாரத்தை கொடுக்க போகுது.
உன் பகஞ்சன் மேல ஆளுகையை கொடுக்க போகுது. ஆமா, இனி நீங்க அடிமையா வாழ போறது இல்ல. இனி உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்ருவை நீங்க அடிமைப்படுத்த போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிகள் கரங்களை தட்டி சொல்லுங்களேன். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. கையை தட்டி சொல்லுங்களேன். ஆச்சரியமானவர், என் வாழ்வின் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. நீங்க விசுவாசமா சொல்லுங்களேன். எதிர்பார்க்கும் முடிவுகளை இன்னைக்கு கத்த தர போறார். வாழ்வில் அளிப்பவரே. வழி அறியா அலைந்த என்னை அன்னைக்கு ஆகார போல வழி தெரியாம அலைந்து கொண்டு உன்னை காண்கிறவர் வந்திருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிறவர் வந்திருக்கிறார். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. கைய தட்டி சொல்லுங்களேன். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் இல்லைன்னு சொல்லுங்களேன். நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே எல்லாரும் மேல அந்த புது உங்களை பலப்படுத்துகிறவர். உடனிருந்தி விலகாமலே எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. பலப்படுத்துங்கப்பா. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை ஆராதனை சொல்லுங்களே. ஆவியானவரே உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்தியரே, தூயவரே எங்கள் துணையாளரே. உமக்கே மகிமை பாத்தியரே, மகிமையே எங்கள் மனவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை ஆராதனை எல்லாரும் ஆராதனை ஒவ்வொரு குடும்பமும் கட்டுகிற அபிஷேகம். ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. உங்க அருகாமையில் உங்க வலது வாரிசத்தில் இப்ப நிற்கிறார். ஒவ்வொரு வலது வாரிசத்தில் கர்த்தர் நிற்கிறார். ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறார். உங்க வலது பக்கத்துல உங்களுக்கு விரோதம் செய்யும்படி நின்ற
அந்த சாத்தான கர்த்தர் இன்றைக்கு கடிந்து கொள்ளுகிறார். உங்களுக்கு விரோதமாக எழுமணி எல்லா விதமான சத்துருக்களை இன்றைக்கு கர்த்தர் நிர்மூலப்படுத்துகிறார், நிர்மூலப்படுத்துகிறார், நிர்மூலமாக்குகிறார். கனத்துக்கும் பாத்திரரே தூயவரே எங்கள் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே சொல்லுங்களேன் ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்போ பக்கத்துல பார்த்து கேளுங்களேன். இப்போ கண்ணீர் வடிச்சிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன வடிக்க கூடாது. எந்த மனுஷனுக்கு முன்னாடி கண்ணீர் வடிக்க கூடாது. உங்களோட அந்த ஆச்சரியமானவர் வராரு, உங்களோட பிரயாணப்பட போறாரு. உங்க வலது பக்கத்துல உங்களுக்கு நிழலா இருக்க போறாரு. அவர் வலது பக்கத்தில் வந்துட்டாருன்னா தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியினால் நான் என்ன படுவதில்லை. கொஞ்சம் அசைச்சு பாருங்க. ஆமென். அவரை மாதிரி ஒரு அன்புள்ள தெய்வம் யாரோ இல்லைங்க. யார் இல்ல? அவரை மாதிரி அன்பு காட்டுற தெய்வம். அதனால கையை வைத்து சொல்லிடுங்க பார்க்கலாம். உங்க அன்புக்கு உங்க பாசத்துக்கு நிகரே, உங்க அன்புக்கு இடே, உங்க பாசத்துக்கு நிகரே. இந்த ட்ராக் கழண்டு போற மாதிரி ட்ரெயின் இருக்குல்ல, ட்ரெயினில் ஒரு இன்ஜினை தனியாக கழட்டி அப்படி கழட்டிட்டு போகிற மாதிரி நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கும் சிலருடைய அன்பு. எப்போ எங்கே கட் ஆகுதுன்னு. ஆமென். ஆனால் மாறாத அன்பு அவருடையது மட்டும்தான். அதனால் அந்த அன்புக்கு என்ன கிடையாது. உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீர். என்ன பண்றாரு? அப்படி விருப்பத்தை நாம செய்ய எத்தனை முறை மறந்தோம்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை முறை மறந்தீங்க? இன்னைக்கு வேதத்தை யாரெல்லாம் படிச்சீங்க? செய்ய மறந்தோம். எத்தனை பேர் படிச்சீங்க இன்னைக்கு வேதத்தை? சரி, இன்னைக்கு வேணாம். இப்படி கை உயர்த்தி காட்டுங்க. 5 வரல, 5 வரல. உங்க 5 வரல எனக்கு தெரியும். 5 வரல இல்லையா? உங்க 5 வரல. எல்லாரும் சின்ன பசங்க எல்லாரும் சின்ன பசங்க எல்லாம் காட்டுங்க. இப்படி 5 வரல. ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் மட்டும் படிச்சா அப்படியே வச்சுங்க. படிக்காதவங்க கீழே இறக்கிடுங்க. உங்க அன்புக்கு இப்ப அவரு பாடுறாரு. உங்க அன்புக்கு. சரி, நான் ஒரு வசனம் சொல்றேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய். சரி, வார்த்தையை பார்த்தா அப்ப யாரை பார்க்கிறோம்? அப்ப அப்பாவை பார்க்கறது உங்களுக்கு அவ்வளோ விருப்பம். ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம்? நாம ஒருத்தவங்களை விரும்பினா, அவங்கள வருஷம் ஃபுல்லாக பார்க்கவே இல்லைன்னா அவங்க நம்மளை விரும்புவாங்களா? விரும்புவாங்களாங்க?
விருப்பம் வராது. ஆனா உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறேன். நாம ஜெபிக்கிறதுக்கு எதனா தடண்டா அந்த தடையை கர்த்தர் நீக்கிறார். இல்லை, என் பிள்ளை என்னை பார்க்கணும்னு வந்துருச்சு. ஆமென். சத்துரு குற்றப்படுத்துவான். ஐயா, ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம்? ஒரு 5 அதிகாரம் கூட படிக்க மாட்டேன். உன்னை பார்க்கணும்னு வந்துட்டாங்க. இல்லை, என் பிள்ளை என்னை பார்க்கணும்னு வந்துட்டா. என் மகன் என்னை பார்க்கணும்னு வந்துட்டா. அதனால அவன் என்ன வேண்டுதலோடு வந்தானோ அந்த வேண்டுதலை நான் இந்த முறை நிறைவேற்றி தான் போகிறேன். அப்போ நாம் அவரை பார்த்து என்ன சொல்லணும்? உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. கையை தட்டி சொல்லிடலாமா எல்லாரும்? உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க சொல்லுங்க. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல போதல போதல. நீங்க செய்தத சொல்ல நாம போதல. உங்க நன்மையும் போதல. கையை தட்டி உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. கரங்களை தாண்டி எனக்காகவே நீ யாவும் செய்கிறீர். விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். எனக்காகவே நீ யாவும் செய்கிறீர். விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீர். உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. ஆமென். அன்புக்கு என்ன கிடையாது? ஈடு இல்லை. ஆகாதவன்னு தள்ளப்பட்டவன். என்னன்னு? இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவன் உபயோகப்படவே மாட்டான். ஒரு சொப்பனம் ஒரு மனுஷனை ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக மாத்திடுச்சு. என்ன மாத்திடுச்சு? கனவு தானுங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாலும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை என்ன பண்ணணுமா?
ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் யோசேப்பு என் பெயரை சொல்லி என்னை அழைத்து உமது கரத்தில் என்று அலங்காரமா வைத்து என்னையும் முந்தன் பிள்ளையாக்கினே. சொந்த அண்ணங்க தள்ளுறாங்க, பெத்தெடுத்த தகப்பன் தாயை என்ன பண்ணிட்டாங்க, அந்த சொப்பனத்தை ஏத்துக்க முடியல. அவர் மட்டும் கையில் எடுத்துட்டாரு. எந்த சொப்பனத்தை வச்சு அவனை தள்ளுனாங்களோ அதே சொப்பனத்தை அந்த சிறைச்சாலையில கொடுத்து பார்வோனுக்கு கொடுத்து, சொப்பனத்தினால தான் நீ தள்ளப்பட்ட, இந்த சொப்பனத்தை வச்சு உன் தலையை நான் அந்த மாதிரி தேசத்துல உயர்த்த போறேன், இந்த சொப்பனத்தை வச்சு தானே உன்னை குழியில தள்ளனாங்க, இதே சொப்பனத்தை வச்சு தான் நீ அவங்கள போஷிக்கத்தக்கதா உன் கையை நான் ஆசீர்வதிக்க போறேன். எந்த காரியத்தில் உங்களை குற்றப்படுத்தினாங்களோ அதே காரியத்தில் உங்களை தலை மேன்மைப்படுத்த போறார், உங்களை ஆசீர்வதிக்க போறார். உங்க பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க இந்த முறை நிச்சயம் மேன்மை அடைவீங்க. இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு. எத்தனை மடங்கு? சத்தமா 1000 மடங்கு உங்களை கர்த்தர் பெருக பண்ண போறார். உங்க ஆசீர்வாதத்தை பெருக பண்ண போறார். உங்க பிள்ளைகளுடைய தலையை கர்த்தர் உயர்த்த போறார். சமுதாயத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. ஆமென். அதனால கையை தட்டி சொல்லலாமா? உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. நீங்க சத்தமா உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. செய்தி பேசுறது பரவாயில்லையா? பரவாயில்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஒரு 40 வசனம் தான். ஒரு வசனம் 5 நிமிஷம்னா கூட எவ்வளோ? 5 நாள் 2 மணி நேரம். கவலைப்படாதீங்க, நான் 1.5 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உட்கார்ந்துருங்க எல்லாம். ஆனால் அவர் யாருன்னா, முதல்ல யாக்கோவை பார்க்குறப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, நீ என் மாம்சமோ என் எலும்புமான. யார் அவரு? மாம்சமும் எலும்புன்னு சொல்லிட்டு எத்தனை முறை மாத்திட்டாரு? 10 முறை மாத்திட்டார். அவங்க பிள்ளைங்க சொல்றாங்க, என் தகப்பன்கிட்ட இருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ திருடிக்கிட்ட அப்படின்றான். அதை சொல்லும் போது லாபாவுடைய முகம் வேறுபட்டது.
யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறது யாருக்கு விருப்பம் இல்லை? லாபானுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இன்னைக்கு நான் வந்திருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் தேவை என்னன்னா, நாம் ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தை விரும்பணும். எதை விரும்பணும்? நீங்கள் சங்கீதம் 92வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். பண்ணப்படுகிறேன்னா என்ன அர்த்தம்? பண்ணப்படுவேன், பண்ணப்பட்டேன். வேர்டுக்கு மீனிங் இருக்குல்ல. படுகிறேன்னா தினமும் அந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கு, அப்படி தானே? அது நடந்துக்கிட்டே இருக்கு. நான் இன்னைக்கு படித்தாலும் பண்ணப்படுறேன்னு சொல்லணும், நாளைக்கு படித்தாலும். அப்போ அபிஷேகத்தை நாம் தினம் என்ன பண்ணணும்? விரும்பணும். இன்னைக்கு சபைகளுக்கு, குடும்பத்துக்கு தேவையானது எதுன்னா அபிஷேகம். நீங்கள் 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிச்சிங்கன்னா, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, யாருடைய தேவனால்? மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் என்ன பெற்று? அபிஷேகம். தலைமையில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு யாக்கோபுடைய தேவனால் என்ன பெறணும்? ஏன் அபிஷேகம்னு சொல்லும் போது அவர் யாக்கோபு ஞாபகப்படுத்துறார். அபிஷேகம்ன்ற வார்த்தை யார்கிட்ட இருந்து துவங்குச்சு? யாக்கோபு கிட்ட இருந்து தான் துவங்குச்சு. ஏன்னா முதல்ல வேதத்துல யார் அபிஷேகம் பண்றது தூணுக்கு? யாக்கோபு தான் பண்றார். அதனால அபிஷேகத்தினுடைய துவக்கம் யாரு? யாக்கோபு. அப்படின்றதுனால தாவீது என்ன சொல்றாருன்னா, யாக்கோபுடைய தேவனால் என்ன பெற்று? அபிஷேகம் பெற்று. நாம அபிஷேகத்தை விரும்பணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நீங்க அபிஷேகம் பண்ணப்படணும். தாவீது ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்ணப்பட்டார், அப்படிதானே? அவர் ரொம்ப அபிஷேகத்தை முக்கியப்படுத்துவார். அவர் போற இடத்துலெல்லாம் அவருக்கு முன்னாடி இருக்கிற சத்துருவை கர்த்தர் நிர்மூலப்படுத்தினார். நீங்க 23வது அதிகாரம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி என்ன பண்ணுகிறீர்? உங்க சத்துருவுக்கு முன்னாடி பந்தி வேணும்னா என்ன வேணும்? அபிஷேகம் வேணும். யாரெல்லாம் இன்றைக்கு இந்த காலத்தில் அபிஷேகத்தை விரும்புகிறாங்களோ அவங்க இந்த மாதிரி சத்துருவை மேற்கொள்ளலாம். சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தியை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்துவார். நீங்கள் சங்கீதம் 132வது அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன்னு சொல்றார். ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு எதை உடுத்துவ? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சத்துருவுக்கு எதை உடுத்துவார்? நீங்க சத்தமா சொன்னாதான் அது நடக்கும். ஏன் சத்துருவுக்கு இந்த மாதிரி எதை உடுத்த போறாரு? வெட்கத்தை உடுத்தணும்னா நீங்க என்ன பெறுகிறவர்களா மாறணும். 10 பேர் தான் சொல்றீங்களே, பத்தல. அபிஷேகம்ன்ற வார்த்தை எவ்வளவு நல்லா இருக்கு. அபிஷேகம், அபிஷேகத்தை நாம பெறணும்.
இந்த சவுல் ராஜ்யபாரத்தை இழந்ததற்கான ஒரு பெரிய நோக்கம் காரணம் என்னன்னா, அவர் எதை முக்கியப்படுத்தல? தேவனால் பெற்ற அபிஷேகத்தை முக்கியப்படுத்தல. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ சவுல் மாட்டிக்கிட்டார். தாவீது இப்போ சவுல் என்ன பண்ணலாம்? கொன்று போட்டுடலாம். ஆனா இப்போ தாவீதுடைய கண் எதை மட்டும் பார்க்குதுன்னா, நான் யார் மேல கை போட மாட்டேன். சவுல் எனக்கு விரோதமா எழும்புறார், என்னை கொல்லணும்னு எழும்புறார், பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா அவர் என்ன பண்ணப்பட்டவர்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் மேல நான் என்ன போட மாட்டேன். அதுதான் தாவீதுக்குள்ள இருந்த விசேஷம். உங்க பக்கத்துல, உங்க சபையில கூட நீங்க இருக்கும்போது உங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் நீங்க பார்க்கிறது எதை பார்க்கணும்? அவங்க குணத்தை பார்க்கக்கூடாது. அவங்க விரோதியா, இல்லை நமக்கு பகையாளியா, இல்லை நமக்கு விரோதம் செய்கிறவங்களா, நமக்கு கசப்பை உண்டு பண்ணவங்களா, நமக்கு துரோகம் செஞ்சவங்களா? இல்லை. எதை பார்க்கணும்? அபிஷேகத்தை பார்க்கணும். ஆனால் அந்த சவுல் எதை பார்க்கல? தாவீதை மட்டும்தான் பார்க்குறாரு. எனக்கு 1000, தாவீதுக்கு 10000. இப்போ வந்த பையன் அவருடைய வஸ்திரத்தை, அவருடைய பட்டயத்தெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டார். யாருக்கு? தாவீதுக்கு போட்டு அழகு பார்த்தவர். சவுலுக்கு 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. தாவீது பாடிட்டு தாவீது மேலே கோவப்பட்டு இருந்தா பரவாயில்லையே. பாடினது யாரு? சிங்கம்னு நான் சொன்னா சுத்தி இருக்கிறவன் சொன்னான்ற மாதிரி பாடினது யாரு? யாரோ பாடிட்டு போயிட்டாங்க. ஆனா கோபம் யார் மேல? இவன் உயிரோடு இருக்கிறதுனால தான் இவனுக்கு 10000 கொடுத்தாங்க. இவருக்கு கோலியாத்தை கொல்றதுக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. தேவனால பெற்ற அபிஷேகத்தை பயன்படுத்த வேண்டிய அந்த பலன் அவருக்குள்ள இல்லை. ஆனால் தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகத்தை அவரால் பார்க்கவே முடியல. அதனால தான் யாரால கொல்லப்படக்கூடாதோ அந்த கூட்டத்தாலே சவுல் என்ன பண்ணப்பட்டார்? கொல்லப்பட்டார். அமிலேக்கியம் வந்து யாரை கொண்டு போடுறான்? சவுலை கொண்டு போட்டான். எனக்கு தெரிஞ்சு தாவீது கையாலே அவர் செத்துருக்கலாம். அப்படிதானுங்க? கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு என்ன அபிஷேகம் பண்ணுங்கப்பா. என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நான் ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தை விரும்பணும். இந்த அபிஷேகம் நமக்குள்ள வர 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 நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களுக்கு முன்னாடி என்ன ஆயத்தப்படுத்துவாரு? பந்தி ஆயத்தப்படுத்த போறாரு. என் சத்துருக்களுக்கு அவர் வெட்கத்தை உடுத்த போறார். என் மீதிலோ எதை பூக்க பண்ணுவார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன பூக்கும்? கிரீடம் பூக்கும். நீங்க லேவி ராகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் நீங்க 12வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அங்க அபிஷேகம்னா என்னன்னு சொல்றார். குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? லேவியர்னு ஒரு சிலர் தேடுறாங்களா? லேவி ராகமும் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு பக்கத்தில் இருக்கும். லேவி ராகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 12வது வசனம். வாசிங்கம்மா அந்த கடைசி வார்த்தை. அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் தைலம் என்னும் அபிஷேக தைலம் என்னது? ஒரு கிரீடம். பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை விசுவாசத்தை இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக. நமக்குன்னு ஒரு கிரீடத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த கிரீடம் யாருக்கு வந்து தலையில அமரும்னா, யாரு ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தை விரும்புகிறாங்களோ, யார் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்ணப்படுகிறாங்களோ
இன்றைக்கி கர்த்தர் ஒரு புது பலனை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அந்த பலன் வரணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? அபிஷேகம் வேணும். நீங்கள் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அந்நாள் முதற்கொண்டு இறங்கி இருந்தார். போதுமா? அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா உங்க மேல யார் இருப்பா? ஆவியானவர் இருந்துகிட்டே இருப்பார். உங்க மேல வந்து தங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த வாழ்க்கையை விரும்புறீங்க? ஆண்டவர் எங்க மேல வந்து தங்குங்கப்பா. நான் இழந்த எல்லாவற்றையும் இந்த மாதிரி நான் திருப்பி கொள்ளணும். என் குடும்பத்திலிருந்து சத்துரு கொள்ளையாடி போன எல்லாவற்றையும் நான் அந்த மாதிரி திருப்பணும். தாவீதை அபிஷேகம் பண்ணின நாள் முதற்கொண்டு ஆவியானவர் அவர் மேல் இறங்கி இருந்தார். இன்றைக்கு நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டு போங்க. உங்க மேல யார் வந்துருவா? ஆவியானவர் வந்துருவார். வேதம் சொல்லுது, தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். என்ன பண்ணாரு? சொல்லு பார்க்கலாம். நான் போற இடத்துல எல்லாம் கர்த்தர் என்னை காப்பாத்திட்டே இருப்பார். என்னோடு கூட வருவார். எனக்கு முன்பாக போய்கிட்டே இருப்பார். நீங்க ஏசாயா 45வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, கர்த்தராகிய நான் யாருக்கு முன்பாக? கோரேஸ் என்ன பண்ணார்? கோரேஸ் என்ன பண்ணார்? அபிஷேகம் பண்ணினார். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும். அவனுக்கு முன்பாக வாசல்கள் எண்ணப்பட்டிருக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆசீர்வாதத்துக்கான வாசல் இனி உங்க வாழ்க்கையில் எண்ணப்பட்டிருக்காது, பூட்டப்பட்டு இருக்காது. ஒரு சிலர் கரங்களை கூட தட்ட மாட்டேன்றீங்க. இனி எனக்கு முன்பாக எந்த வாசலையும் சத்துரு என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாது. ஆனால் எதை பெறணும்? அபிஷேகத்தை பெறணும். வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து, இப்போ உங்க வலது கையை கர்த்தர் பிடிக்க போறார். வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய். இப்போ உங்களுக்கு முன்னாடி அவர் செய்யறதா இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்போ நீங்கள் இந்த வசனத்தை படிக்க படிக்க அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு முன்பாக போய் கோணல் ஆணவுகளை எல்லாம் என்னவா மாற்ற போறார்? செவ்வையாய் மாற்றுவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் என்ன பண்ணுவார்? உனக்கு கொடுப்பேன். உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு யார் பேரை சொல்றாரு பாருங்களேன். நான் என் தாசனாகிய யாக்கோப். யார் வந்துட்டாரு? அபிஷேகத்தின் துவக்கம் வந்துட்டார். நாம கூட துவங்கணும். உங்க பிள்ளைகளுக்கு இப்போவே எதை சொல்லி கொடுத்துடணும்? அபிஷேகத்தை சொல்லி கொடுத்துடணும். சகல நாளும் இந்த சாமுவேலை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவன் சகல நாளும் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக நடந்து கொள்வான். என்ன பண்ணுவா? நான் யார் அபிஷேகம் பண்ணணும் அவனுக்கு முன்னாடி சகல நாளும் அவன் இருப்பான். எதை விரும்புங்க? அபிஷேகத்தை விரும்புங்க. இவ்வளவுதான் செய்தி இன்னைக்கு. 40 வசனத்தை சொல்லிட்டு என்ன செய்தின்னு கேட்டா என்னன்னு சொல்லுவாங்க? நல்லா பேசினாரா? என்ன பேசினாரு? இல்லை அருமையா பேசினார். இல்லை நல்லா இருந்துச்சு. அவர் எதை பேசினாலும் நல்லா தானே பேசுவார். இல்லை
அவர் என்ன வசனம் சொன்னார்? இல்லை, அவர் அருமையான வசனத்தை சொன்னார். அந்த வசனம் நல்லா இருக்கு. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என்ன பண்ணப்படுகிறேன்? புது எண்ணெயால். இன்னும் ஒரு சில வசனத்தை மட்டும் நீங்கள் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் அவன் துக்கமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம். அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துடுச்சுன்னா நம்ம கழுத்து மேலே இருக்கிற அந்த நுகத்தெல்லாம் கர்த்தர் இந்த மாதிரி முறிச்சிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தை கர்த்தர் முறிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை கர்த்தர் முறிச்சு போடுவார். அவனுடைய சுமை. யாருடைய சுமை? சத்துரு உங்கள் மேலே வைக்கிற சுமையை இந்த மாதிரி கர்த்தர் என்ன எடுக்க போகிறார். என்ன வேணும்? அபிஷேகம் நமக்கு வேணும். அப்போஸ்தலர் 10:38 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். நமக்கு முன்மாதிரியாக வாழ வந்த இயேசுவையே என்ன எதில் நிரப்பிட்டாரு? அபிஷேகம் பண்ணி தான் அனுப்பினார். இப்போ நாம் எதை பெற்றிருக்கணும்? அபிஷேகத்தை பெறாமல் நாம் பிசாசை ஜெயிக்க முடியாது. சத்துருக்களுக்கு முன்னாடி நமக்கு பந்தி ஆயத்தப்படவே படாது. சத்துருவுக்கு வெட்கத்தை கர்த்தர் உடுத்த முடியாது. எதை பெறாம? அபிஷேகத்தை பெறாம. நீங்க அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்கம்மா. தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே யார் அபிஷேகம் பெறுகிறார்களோ, உங்க பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுவாங்க, நீங்க அபிஷேகம் பெற்றா, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணா, தேவன் யாரோடு கூட? உங்களோடு கூட இருப்பாரு. உங்களோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும். நாமளே அந்த அகப்படுதலேருந்து வரலையே, நாம எங்க நிறைய குடும்பத்தை திருப்பணும்? ஐயா, எனக்கு இருக்கிற போராட்டமே எங்க இருக்கு? எவரெஸ்ட் மாதிரி இருக்கு. இல்லை, உங்க கையை கொண்டு, உங்களை கொண்டு அநேக ஜாதிகளை கர்த்தர் அவர் பக்கம் திருப்பணும். உங்க கையை நீட்டினா வியாதி குணமாகணும். விசுவாசிக்கிறீங்களா? கையை தூக்குறதுக்கே ஐயா தூக்க முடியல ஐயா. கையை இந்த கை மட்டும் என்ன பண்ணவே மாட்டேங்குது. இந்த கை வரவே மாட்டேங்குது. எங்க வரணும்? இந்த கால் என்ன பண்ண மாட்டேங்குது. எங்க வரணும்? அது உடம்புல தானே இருக்கணும். நாம போனா அது என்ன பண்ணோம்? வரும். அதுக்கு நாமளே ஒரு சொல்யூஷன் சொல்லிடுது. அது வரவே மாட்டேங்குதுன்னா அது அப்படியே படுத்துன்னு தான் இருக்கும். ஆமே. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்ககிட்ட யாராவது வியாதின்னு வந்து சொன்னா நீங்க அவங்க மேல கை வச்சீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க அபிஷேகம் பெற்றுட்டு போங்க. இங்கிருந்து தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்க செய்கிறத கர்த்தர் இந்த மாதிரி வாய்க்க பண்ண போறார். நீங்க கையிடுகிறத கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஆமென். ஐயோ, அவங்க தொட்டாங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னவங்க இல்லை, நீங்க கை வச்சு ஆசீர்வதிச்சாதான் கர்த்தர் இந்த மாதிரி அதை ஆசீர்வதிக்க போறாருன்னு சொல்ல போறாங்க. சந்தோஷம் வரலையா உங்களுக்கு? அப்படியே சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். யாக்கோபுல வேதம் சொல்லுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் நிலைத்திருக்கிறது. இந்த வசனத்தை வாசிங்கள. 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு என்ன பண்ணது வேண்டியதில்லை. சபைக்கு எத்தனை மணிக்கு வரணுன்றத யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது. நீங்கள் லேட்டாக வந்தனாலும் அப்படி சொல்ல வரல. இப்போ நான் சொல்லலை. நாம் எதை செய்தாலும் அந்த அபிஷேகம் நமக்கு என்ன பண்ணும்? நமக்கு போதிக்கும். வாசிங்கம்மா அந்த வசனத்தை.
அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நாம் நிலைக்கணும்னா என்ன வேணும் சொல்ல பார்க்கலாம். அபிஷேகம் வேணும். என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இப்போ அப்படியே கண்களை மூடி உங்கள் தலை மேலே கை வச்சு ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடிகளில் வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இப்போ உங்கள் எல்லாருமே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். ஒரு விஷயம் உங்களால் முடியும்னா நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு இப்போ உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போகிறார். எங்கள் மேலே அந்த அபிஷேகம் இறங்கி வரட்டும். எங்களை நிரப்புகிற முடிய அபிஷேகம், என் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிற அந்த அபிஷேகத்தை எங்களை நிரப்புவீராக. ஆவியே ஆவியே அசைவார் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. நீங்க அபிஷேகத்தை விரும்புனீங்கன்னா நீங்க முழங்கால் படிக்கிட்டு கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் அபிஷேகம் பண்ணப்படணும். இப்போ உங்க மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போறார். அன்றைக்கு ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டது போல அன்றைக்கு தாவீதை கர்த்தர் அந்த தைலத்தை எடுத்து அந்த அபிஷேகத்தை அவர் மேலே ஊற்றி அவரை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினது போல இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை உங்கள் தலை மேலே ஊற்ற போகிறார். அந்த எண்ணெய் உங்கள் மேலே வடிய போகுது, உங்கள் அங்கிகளின் மேலே இறங்க போகுது. அநேகருக்குள்ள இருக்கிற சில வியாதியை கர்த்தர் எரிக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் மேலே ஊற்ற போறார். விசுவாசிக்கிற எல்லாரும் எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் 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 ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஓ நெருப்பாய் இறங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே அபிஷேகம் ஒவ்வொருவரையும் புது எண்ணெயினால் அசைவாடும் அனலாக்கும் எங்களத்தினி ஜுவாலையே. கேளுங்க கேளுங்க, அசைவாடும் வாஞ்சிக்கிற எல்லாரும் விசுவாசிக்கிற எல்லாரும் கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு.
பின்னிட்டு பாராமல் நடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே அசைவாடும் இடம் முழுவதும் இடம் முழுவதும் இடம் முழுவதும் ஆவியே 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 அசைவாடும் மணலாக்கும் அசைவாடும் மணலாக்கும் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் உங்களுடைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணு. இதுவரை சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். நீ வெட்கப்பட்ட இடத்துல ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். நீ தலை குனிந்த இடத்துல ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அதற்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் அபிஷேக ஒளிவ மரம் உமாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்பும் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே எங்களை மீட்புமான், நீரே என் ஜீவனின். சொல்லுங்க சொல்லுங்க, நீரே என் வெளிச்சமும், நீரே என் ஜீவனின். நான் அபிஷேக ஒளிவமர் உம் ஆலயத்தில் உம் சமூகத்தில் வாழ்கின்றவர் உம் அன்பையே நம்பும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு விளக்க கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். இனி நீங்க இருளிலே நடக்க போறது இல்லை. இருள் உங்களை குடும்பத்தை மேற்கொள்ள போறது இல்லை. உங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் மறைந்து செயல்பட்ட அந்த இருளை கர்த்தர் நீக்குகிறார். ஒரே ஒரு முறை கடைசி அவரை பார்த்து உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால முடிஞ்ச முழங்கால் படிக்கிட்டு. காப்பாற்றும் காவலர் நீ, அயராது நீர் பாய்ச்சுவீரே. காப்பாற்றும் காவலர் நீ, அயராது நீர்
உலகம் எங்கும் வளர். சொல்லுங்க சொல்லுங்க, வளர்ந்திடுவேன் நான் உலகம் எங்கும். ஏசையா 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 என் நீதி நீதானையா. சொல்லுங்க சொல்லுங்க, ஏசையா 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 என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் 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 நீதானையா. உன் நீதி என்ன முறை வெளிச்சத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். இந்த முறை உன் நீதி வெளிச்சமா மாறும். உன் நியாயத்தை கர்த்தர் பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். இந்த முறை இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே நீர் அபிஷேகம் பண்ணினபடினாலே உமக்கு அபிஷேகம் பண்ணிட்டாருன்னா அந்த முகத்தை அவர் புறக்கணிக்கவே மாட்டார். அவர் தள்ளவே மாட்டார். நீங்க தைரியமா சொல்லலாம் அவரை பார்த்து, ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை இந்த முறை என்ன பட மாட்டீங்க. ஆபத்து வந்தாலும் வெட்கப்பட மாட்டீங்க, நெருக்கம் வந்தாலும் வெட்கப்பட மாட்டீங்க. பவுல் சொல்லுகிறது போல நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் உடைந்து போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறது இல்லை. மனமுறிவு அடைய மாட்டேன். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினது, ஒவ்வொருடைய தலை எண்ணெயினால கர்த்தர் நிரப்பினபடினால நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை இந்த முறை உங்க வாழ்க்கையை தொடரும். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஊழியத்திலே கர்த்தர் கொண்டு வந்து அற்புதமாய் நடத்தினபடி நான் அழைத்த ஊழியர்களுக்கு, ஊழியர் குடும்பங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினால நன்றிகளை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனை கொண்டு வந்த தேவனுக்கு கோடா கோடி நன்றியை தெரிவித்து அந்த ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினீர். முடிவு வரைக்கும், உம்முடைய வருகை வரைக்கும் உம்முடைய கரம் இவர்களோடு கூட இருக்கட்டும். நன்மையும் கிருபை இவர்களை பின் தொடரட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் கலைந்தவர்கள் சரியாக அமரவும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? அநியாயமா தெரியலையா உங்களுக்கு? எல்லாரும் சொல்லலாமே. ஹல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப ஒன்று சொல்லுவேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஊழியம் செய்ய தொடங்கின நாள்ல இருந்து கடவுளுக்கு முன்னாடி சொல்றேன்,
நான் எவ்வளவு கஞ்சமாக, என் பேரே இடுக்கி, என் பேர் என்ன, நிறைய பேருக்கு பாஸ்டர் உங்களுக்கு டிக்கெட்டிஸ் பாலிசி, அப்புறம் இன்னொரு பேர் நிறைய எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்ச பேர் இடுக்கி. அப்படின்னா சேர்த்து வைப்பேன், ஒளிச்சிலாம் வைப்பேன், நோட்டில் வச்சுருப்பேன், பைபிளில் வச்சுருப்பேன். அப்படிலாம் இருந்து ரட்சிக்கப்பட்ட உடனே ஊழியோன்னு வரும்போது நான் என்றைக்குமே கணக்கு பார்த்ததில்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, என்னமாவது ஆண்டவருக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஏதாவது விசேஷம் இருக்கா, ஸ்பெஷல் இருக்கா? ஒன்றுமே இல்லை. மாதம் மாதம் நடக்கிற குடும்ப ஆசீர்வாத கூட்டம் தான். ஸோ சகோதரனை வாலிபர் கூட்டத்துக்காக கேட்டோம். ஆனால் அவர் ஊழியத்தில் இருந்தார். போன வருஷம் பிரபுவும் ஜோசப்பும் அவரை இன்னொரு ஊழியருடைய கல்யாணத்தில், வெஸ்லி முத்துவோட கல்யாணத்தில் சந்தித்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு போட்டாங்க. அவர்கிட்ட சொன்னேன், போன வருஷம் அப்போ ஆரம்பத்தில் பேசணும். இன்றைக்கு அதாவது நம்ம எதிர்பார்க்கிறது, விரும்புகிறதெல்லாம் கர்த்தர் நமக்கு தரார். அல்லேலூயா சொல்லுவோம். ஸோ நான் அங்கேருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்த, ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற ஆராதனை வீரர்களை மொத்த பேரையும் கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அல்லேலூயா. நாங்கள் எப்படி நடத்துகிறோம், எப்படி நடத்தணுன்றதை அப்புறமா பேசுகிறேன். பர்சனலாக பேசிப்போம், நம்ம சபையாக பேசிப்போம், இப்போ பேச வேணாம். உங்கள் வேலை ஒரு ஊழியத்தை தாங்கிறது தான். நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லுவேன். ஒரு கூட்டம் இப்படி இத்தனை பேர் கூடுவோம், எத்தனை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா, 8:15 8:20 கொடுத்தோமா, என்ன எவ்வளோ நேரம் புரியல, எவ்வளோ நேரம் ஓடிச்சு தேவ சமூகம். சரி, தேவ சமூகத்தில் இருந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம், நல்ல ப்ரெசன்ஸில் இருந்தோம், ஆவியானவருடைய நிறைவில் இருந்தோம். சரியான வேற லெவல் வார்த்தை, அனாயிண்டிங், அபிஷேகத்தை இன்னைக்கு அந்த அந்த தாட் இல்லை நிறைய பேருக்கு. இதை நான் வார்னிங்காக கூட உங்களுக்கு சொல்லுவேன். ஊழியர்கள் அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கு. வாய் இருக்குது, நாக்கு இருக்குது, கை இருக்குன்னு என்ன பண்ணுறக்கூடாது. நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கிறேன், என்கிட்ட உரிமை எடுத்துக்கலாம், பேசலாம். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டா அந்த மாதிரி உறவே வேணான்னு தான் அமைதியாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் இறங்கி போலிய தேடி போகலைன்னா, நான் இந்த நேரத்தில் சொல்லுவேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒவ்வொரு விஷயத்துக்கும், சண்டே கிளாஸ் டீச்சராக தொடங்கினதுலேருந்து வாலிபர்கள் ஊழியத்துக்கு போனதுலேருந்து எல்லாமே எனக்கு அபிஷேகம். எல்லாத்துக்கும் எங்கள் சபையில் முட்டி போட்டு எல்லாத்துக்கும் எனக்கு ஃபோட்டோ ஆதாரம் இருக்குது. என்னை அபிஷேகம் பண்ணவங்க இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த ஊழியத்துக்கும் சரி, இங்கே வரும்போது சரி, அப்படின் போது உங்களுக்கு சொல்லுவேன், எனக்கு அந்த துணிகரம் இல்லை. எங்கள் பாஸ்டர்கிட்ட சத்தத்தை உயர்த்தி பேசினதில்லை. 14 வருஷம் நான் அவருக்கு விசுவாசியாக இருந்த ஒரு நாளும் அவரை நான் கேள்வி கேட்டதில்லை, கேள்வி கேட்குற தைரியமும் எனக்கு இல்லை. அல்லேலூயா. நல்ல வார்த்தை, அபிஷேகத்தை கனப்படுத்துங்க. அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட இன்னொருத்தர சக விசுவாசிகளையும் நீங்கள் கனப்படுத்தணும். அல்லேலூயா. ஊழியர்கள்ன்ற பேரவையில் இல்லை, இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்ன பண்ணக்கூடாது, பேசிடக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. அது நல்லா இருக்காது, அதனுடைய முடிவு மோசமாக இருக்கும். இது ஒரு வார்னிங்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனசுக்குள்ளே தோணுனதுனால சொல்கிறேன். அபிஷேகம் நான் சொல்லியிருக்கிறேன், என்னை துக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனக்குள்ளே இருக்கிற நான் தாங்கிக்கலாம், பொறுத்துக்கலாம், சகிச்சுக்கலாம். ஆனால் அபிஷேகம் ஒரு அதில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது அதை என்ன செய்ய மாட்டேன் நான், நோ காம்ப்ரமைஸ். சரிங்களா? அதனால் கண்களை மூடுவோம். ஆண்டவர் உங்கள் மேல் அப்படிப்பட்ட அபிஷேகங்கள் வைக்கணும். நீங்கள் அதற்கான தகுதி உடையவர்களாய் மாறணும். அநேகரை கர்த்தர் அபிஷேகிக்கணும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அதை குறித்து நாம் பேசணும். அவருடைய சுவாசத்தை நம்மேல் ஊதி இருக்கிறார். நம்மோடு கூட ஆவியானவர் இருந்து கொண்டு இருக்கிறார். நம்ம சுவாசமாக நம்முடைய மூச்சாக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்நாளில், சொல்லுவோம் எல்லாரும், ஆண்டவரே என் வாழ்நாளில் நான் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும், உம்முடைய வருகை மட்டும், எந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்களையும் சக மனிதர்களையும் பேசாதபடிக்கு என் நாவை காத்துக்கொள்ள, என்னை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அப்போனா உங்கள் மேலே அந்த அபிஷேகம் வரும். சொல்லுங்கள், அந்த அனாயிண்டிங் உங்கள் மேலே வரும், அந்த கிருபை உங்கள் மேலே வரும். இப்படி சொல்லலாம், எனக்கு என்ன கிருபை கொடுத்துருக்கிறாரோ அதை விட அதிகமாக உங்களுக்கு கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஸோ அன்பு சகோதரர் ஒரு சகோதரனா தம்பியா ஒரு பாடலை சகோதரர் பாடுவார். அப்போ காணிக்கை கொடுங்க. சரிங்களா? காணிக்கை செலுத்து வாங்க. சகோதரர் பேர் கிறிஸ்டோபர், நம்ம தீமத்தை பிரதருடைய தம்பி. தெரியுது, பார்த்தாலே தெரியுது, இருந்தாலும் ஒரு அறிமுகம். காணிக்கை நம்ம செலுத்துவோமா? இப்பொழுது இந்த நேரத்துலையும் கொடுங்க. இந்த கூட்டத்துக்கு தாங்கணும், எங்களுக்கு இருக்குது, தேவை இருக்குது. அவங்களெல்லாம் வச்சுட்டு சொல்கிறதுல என்ன இருக்குது, எங்களுக்கு என்ன இருக்கு, தேவை இருக்குது. ஆகையினால நீங்கள் அப்படியே செலுத்தி விடுங்கள். ஸ்பெஷலான்றதும்
அக்கா சுகுணாக்கா சொன்னாங்க, சில பேர் பண்ணாங்க. அப்படி இருக்கட்டும், இல்லை அந்த பையிலையும் கொடுத்துருங்க, தேவைகள் சந்திக்கப்படட்டும். யாரையும் நம்ம இங்கே சும்மா அனுப்ப போகிறதில்ல, நல்லா உபசரிச்சுட்டு தான் அனுப்ப போகிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை போற்றி பாடுவே. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ?
சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுத்திடாமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமயம் எளிமயம் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் ஆனையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீ உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில்
கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. நாங்கள் சிறுகும், நாம் மாத்திரம் பெருகும். அடிமையை அடித்து வெளிப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆமென். கிறிஸ்டோபர் குட், கை தட்டி உற்சாகப்படுத்துவோம். தேசங்கள் முழுவதும் கத்தர் கொண்டு போகட்டும். இல்லை, ஒரு நாள் ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இந்த சுவரில் நின்ன பென் சாமுவேலா, என்னப்பா பென் ஜோஷுவா, இன்றைக்கு உலகம் எங்கே நாங்கள் போய் சொன்னால் அவர் நம்புவாரா? இங்கேருந்து 2017 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி அவருக்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஆயிரங்கள் லட்சம் ஆந்திராவில் போய் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் நிற்கிறாரு. இங்கேருந்து தொடங்கினார். நிறைய பேர் சொல்லலாம். அப்படி மாதிரி வரும் நாட்களில் இவர்கள் 2 பேரையும் கத்தர் உலகமெங்கும் கொண்டு போகட்டும். அல்லேலூயா. ஒன்று மட்டும்தான், கத்தரை உயர்த்துறவங்களை கத்தரை உயர்த்துவார். ஆமென். மேட்ரு வேறு ஒன்றுமே கிடையாது. இப்படி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறது நமக்கு கஷ்டமாக, நான் பல முறை சொல்கிறது போல் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி தான். வந்த ஊழியர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜாய்க்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல அருமையான பிள்ளைகளை, பாஸ்டர் பிள்ளை கைத்தட்டி வாழ்த்துங்க அவங்கள. நல்ல குழுப்பாக அந்த குடும்ப ஆசீர்வாத குழுவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப கீழ்ப்படுதலானவங்க, நான் சொல்கிறத தான் செய்வாங்க. அவங்களுக்கு எந்த கருத்துக்களுமே இல்லை. சமைங்கன்னா சமைப்பாங்க, வேணான்னா வேணாம், அது மாதிரி. ஸோ சொல்கிறத செய்கிற, திரும்ப உங்களை கைட் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கிறேன். உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் கொடுக்குறேன். ஆனால் உங்களை என்ன ஊழியக்காரனா சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்வோம், அவ்வளோதான். உங்களை எதுவும் தப்பாக கைட் பண்ண மாட்டேன், சரியாக தான் நடத்துவேன். ஒன்றுக்கு 10 இல்லை 100 முறை யோசித்து தான் நிறைய காரியங்களை நான் சொல்லுவேன். நீங்கள் செஞ்சால் மட்டும் போதும். இந்த பதில் பேசுகிறது, ஊடால பேசுகிறது, நீங்கள் சொல்லும்போது தலையாட்டிப்பேன், ஆனால் செம்ம கடுப்பாயிடுவேன் நான். உண்மையை பேசிடலாம், ரைட்டா? அப்புறம் எப்போ கேட்டிருந்தேன், பாஸ்டர் உண்மையாக தலையாட்டுறீங்களா இல்லை கடுப்பில் தலையாட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத செய்யணும். அதுதான் சரியான ஒரு முறை. அதே மாதிரி தான் பிரபுவும் ஸ்நாக்ஸ் கொடுக்க சொன்னேன். ஏன்னா அவரை ரொம்ப பிடிக்கும். பிரபு பாட வைக்கலான்னு பார்த்தேன், எங்கே இருக்கானா, போயிட்டேனா? பிரபு நல்லா அந்த 2 பாடல்களை ரொம்ப பாடுவாப்பில். இருக்கானா? இருக்காப்பிலையா போயிட்டாப்பிலையா? சரி, நல்லா பாடுவார். அதனால் நீ விரும்பல, நீ ரசிப்பல, அதனால் ஸ்நாக்ஸ் கொடுன்னு சொன்னேன். சொல்கிறது சுலபம். எவ்வளோ நான் சொல்கிற செலவாக பார்க்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு அதை விட அதிகமாக தருவார். அல்லேலூயா. அடுத்தது உங்களை நான் நம்பி சொல்லணும். லாஸ்ட் டைம் ஜான் பிரதரை சொன்னேன், நெகேமியாவை சொன்னேன், குமரேசன் சொன்னேன். அது மாதிரி ஒரு விஷயங்களை சொன்னால் செலவெல்லாம் எங்கள் வீட்டுக்கு எதனா கேட்டால் நான் வெக்கப்படணும். நான் எங்கள் வீட்டுக்கு இது 20 வருஷமாக இங்கே இருக்கிற ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணதில்லை சொல்லுங்கள். 10 ரூபா பொருள் கூட கேட்டதில் கேட்கவும் மாட்டேன். கர்த்தர் அப்படி தான் நிறைவாக போஷிக்கிறார். இல்லையா? சொல்ல மாட்டிங்களா? அப்படி இருக்கும்போது ஊழியத்துக்கு இதை செய்யணும். என்ன பண்ணோம்? செய்யணும். நீங்கள் கடன் வாங்குகிற அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். எந்த அளவுக்கு? கடன் வாங்கி செய்கிற அளவுக்கும் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் செய்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். அந்த குழுவினருக்காக, இந்த எல்லா காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அன்பு எங்கள் நண்பர்கள் எல்லாரும் அன்போடு கூட வந்தாங்க, வருவேன்னு சொன்னாங்க. அதற்காக மாதம் 1ஆம் தேதி இப்படி இருக்கணும் சொல்லுங்கள். பக்கத்தில் மாதம் அடுத்த 1ஆம் தேதி மீன்ஸ் 1ஆம் தேதியில் 5ஆம் தேதி, ரைட், 5ஆம் தேதி நம்ம 17 வருஷம் இங்கே சபை துவங்கி 20 வருஷம் வந்து, ஸோ அதை சிறப்பாக்குவோம். டிசம்பர் 1ஆம் தேதி இதை விட 7 இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு, வீணை வேணாம், வயலின், கிட்டாரு, ஃப்ளூட்டு எல்லாம் போட்டு ஆராதிப்போம். குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஃபோனு வந்துதா வரலையான்னு தெரில, லைவை கட் பண்ணி பார்த்தா என்ன பண்ணியிருப்பாங்க. பர்சனலாக ஜெபிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த அமைதியை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிவு ஜெபத்தை உஷா பண்ணட்டும். இந்த கூட்டத்துக்காக உழைச்ச புள்ள, வெரி ஸ்பெஷல்லாம் ஒன்றுமே இல்லை, உடனே உஷாவுக்கு நான் சொல்கிறத செய்கிற புள்ள, தலையாட்டுற புள்ள. என்கிட்ட அது கடன் கேட்கும், அதுக்கிட்ட நான் கடன் கேட்பேன். புரிதுங்களா? நான் உட்காந்து சிரித்ததுக்கு என்னன்னா, அது எங்களுக்குள்ள வா வந்து ஜெபம் பண்ணுமா, வா மகளேன்னா சும்மா கூப்பிடல, உண்மையாக தான் நான் கூப்பிட்றேன். நான் சொல்கிறது புரிதுங்களா? அப்போ நாங்களாம் இல்லையான்னு சண்டைக்கு வராதிங்கம்மா. மேபி எல்லாருமே தான் அந்த அந்த உரிமைக்கு பாத்திரங்கள். ஜெபிங்க, முடிவு ஜெபத்தை செய்வோம். ஆசீர்வாதத்தை பாஸ்டர் சிவா அவர்கள் இறுதியில் ஆசீர்வாதத்தை கூறுவார்கள். எல்லாருமே கூப்பிட்டதுக்காக எல்லாம் வந்தீங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். அதே போல் கேட்டேன்,
இங்கே யாருமே எதுவுமே சொல்லலை, டக்கு டக்குன்னு ஏசப்பா எல்லா தேவையும் சந்திச்சாங்க. ஏசப்பாக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் 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 அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே ஏசப்பா. அப்பா உமக்கு நன்றி, கோடி கோடி நன்றி ஏசப்பா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறங்க நல்ல தகப்பனே ஏசப்பா. இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகை ஏசப்பா ஆண்டவரே, நீங்கள் நிறைவாக நீங்கள் நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஊழியக்கார கொண்டு ஏசப்பா எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்க அப்பா. அப்பா என்னை எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா நாள்தோறும் ஆண்டவரே. அப்பா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அப்பா எங்களை நிரப்புங்க அப்பா, உங்கள் ஆவியினால் எங்களைப்பா ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிரப்புங்க தகப்பன் ஏசப்பா. அப்பா அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. புதிய எண்ணெயினால் எங்களை அபிஷேகம் பண்ணின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா உங்கள் வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஸ்தோத்திரம், நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா மழை வராதபடி ஆண்டவரே ஏசப்பா. அப்பா நீங்கள் தடை பண்ணீங்களே உமக்கு நன்றி தகப்பனே. எல்லா தேவைகளும் சந்தித்தீரே உமக்கு நன்றி, கோடி கோடி நன்றி ஏசப்பா. அப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையிலப்பா நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா இத்தனை மாதங்கள் எங்களை கண்ணினிமை போல காத்த தேவன் ஏசப்பா. இந்த நாளை காண செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க இதே போல ஏசப்பா. ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆத்துமாக்கள் நிரம்பி வழியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவர் தாழ்மை ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் சமாதான சுகம் இன்றும் என்றும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஆமென். தேங்க்யூ. வந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த முறை மறுபடியும் சந்திப்போம். சந்தோஷமா ஒரு கச்சேரி பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிடலாமா? அப்படியே நீங்கள் போகும்போது போகலாம். நாங்கள் பாடுறதை நாங்கள் பாடுறோம். ரெடி? கஷ்ட காலம் దుఃఖ సమయం నన్ను వేధించగా ప్రాణహితులే నన్ను వెలిగా నన్ను చూడగా కష్టకాలం దుఃఖ సమయం నన్ను వేధించగా ప్రాణహితులే నన్ను విడిచి వెలిగా నన్ను చూడగా ఓదార్పువైన చందనేనే ఉండినావు నా కన్నీరు నీ కవితలో రాసి ఉంచినావు ఓదార్పువైన చందనేనే ఉండినావు నా కన్నీరు నీ కవితలో రాసి ఉంచినావు ఏమి అద్భుత ప్రేమయా ఏ రీతి పాడెనయ్యా నీవేనా 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 సర్వము నీవేనా నా మనసు తీర నిన్ను పాడి పొగదడ దేవా నీ దయలో నీ కృపలో కాచితివి గద కాలము నీ దయలో నీ నీడలో కాచుమయా జీవితాంతము నీ ఆత్మతో నన్ను నింపుమా నీ సేవలో ఫలింపగా నీ ఆత్మతో నన్ను నింపుమా నీ సేవలో ఫలింపగా దేవా దేవా నీ దయలో నీ కృపలో
bless you. கர்த்தர் உங்களோட இருப்பார். சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ரெடி? ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணி பாடுற மாதிரி இருக்கு. காட் bless you. வாங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. சந்தோஷம். காட் bless you. ஒத்துழைத்த உழைத்த சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மறுபடியும் ப்ளஸ். ஜாய் 1ஆம் தேதி டிசம்பரில் இதை விட வேறு மாதிரி பண்ணுறோம். தேங்க்யூ. வச்சிரு அப்படியே வச்சிருக்கேன்.